கர்த்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களை, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்ம ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். தேவன் நம் நடுவில் பெரிய காரியத்தை செய்து அவருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அதிகமாக நேசிக்கின்ற நல்ல கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்கப்போற வார்த்தை நிமித்தமாக தேவன் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த வார்த்தையின்படியே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க, இந்த வார்த்தையுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தேவன் நம்முடைய வாழ்விலே நன்மை செய்யக்கூடியவர், நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியவர், நம்மளை உயர்த்தக்கூடியவர். இவர் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர், அவர் மாறாதவர். நமக்காக யாவற்றையுமே அவர் செய்யக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக நமக்கு இருக்கிறார். ஆகையினால இந்த வேளையில கூட நாம் எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 138 சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறாராம். தேவன் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால் அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர், அவர் சிறந்தவர், அவர் மாறாதவர். அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறாராம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தை படைத்தவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகையினாலே இந்த தேவன் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால் அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர். அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு தேவன். உன்னையும் என்னையும் தேவன் நோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். தாழ்வில் நம்மை நோக்கி பார்க்கக்கூடிய தேவன், தாழ்மையில கிடக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நோக்கி பார்த்து அவருடைய வாழ்வில் தேவன் நன்மையை செய்து அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு கர்த்தர். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தேவன் என்னை பார்க்கிறார், அவர் உயர்ந்தவர், அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொன்னா, அவருடைய பார்வையில நாம் எல்லாரும் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால் சிறியவர்களாக காணப்படுகிறோம். அவர் உயர்ந்தவர். நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் சொன்னா, நம் மீது அவர் எவ்வளவாக அன்பு வைத்திருக்கிறார், நம்ம எவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை ஒவ்வொரு தேவ ஜனங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நம் தேவ ஆலயத்திற்கு போகும் பொழுது கர்த்தர் என்னை பார்ப்பார், என்னை விசாரிப்பார், என் தேவைகளை சந்திப்பார், என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு தான் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். அப்ப ஆலயத்திற்கு போகும் பொழுது நம்முடைய சிந்தை எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும், நாம் எப்படி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், எப்படி கர்த்தரை நாம் கனப்படுத்த வேண்டும், எப்படி நம் தேவனோடு நெருங்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அறிந்து செயல்படக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்பொழுதும் கூட நம்ம எடுத்து நாம் வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகத்துல 18 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஹல்லேலூயா. 2 பேர் தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து சென்றாங்க. எதற்காக? ஜெபம் பண்ணுவதற்காக. ஜெபம் பண்ணால் தேவன் என் வாழ்விலே நன்மை செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார் என்றதுக்காக. அந்த இடத்துல கர்த்தரை நான் போய் பார்த்தால் என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்ற விசுவாசத்தோடு 2 பேர் என்ன பண்றாங்களா, தேவ ஆலயத்திற்கு போறாங்க. ஆலயத்திற்கு போகும்பொழுது அந்த இடத்துல காணப்பட்ட மனிதர்களுடைய பேரை கூட இங்க குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். இவங்க 2 பேருமே தேவனுடைய ஆலயத்திற்கு போறாங்க. 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பரிசேயன் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக வந்து ஜெபிப்பதற்காக தேவ சமூகத்துல நின்று அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, இந்த ஆயக்காரனை போல நான் எல்லாம் பண்ணல, பாவியா நான் காணப்படல, இவன் மற்ற பரிகாரர், அநியாயக்காரர் இவர்களை போல நான் காணப்படவில்லை என்று சொல்லி தன்னை தானே பெருமையாக பேசிக்கொண்டு என்ன பண்றாருன்னா, தேவாலயத்துல ஜெபம் பண்ணக்கூடியவராக இந்த மனிதன் காணப்படுகிறார். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக கடந்து சென்றோம் என்று சொன்னால் ஒரு தாழ்மையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். தேவனுக்கென்று நாம் ஆராதனை ஏறெடுக்க போறோம் என்று சொன்னால் அந்த ஆராதனையில ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை பார்ப்பார், அவர் எப்பேற்பட்டவர், அவர் உயர்ந்தவர், அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கக்கூடிய தேவன். அவர் உற்று நோக்கி பார்ப்பாராம், அவருடைய தேவைகளை சந்திப்பாராம். அப்படி உன்னை பார்க்கக்கூடிய ஒரு
ஒரு தெய்வத்தை நீ பெருமையான நினைவுகளோடு பெருமையான பேச்சுகளோடு அவரை நீ தொழுது கொண்டாய் என்று சொன்னால் தேவன் உன்னை என்ன பண்ண மாட்டார், பார்க்கவே மாட்டார். தாழ்மையோடு முழு உள்ளத்தோடு முழு சிந்தையோடு அர்ப்பணித்து அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுதுதான் கர்த்தர் உற்று நோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த பரிசேயன் தன்னைத்தானே பெருமை பாராட்டி கொள்வது மட்டுமல்லாதபடிக்கு ஆலயத்தில் தன்னோடு இருக்கிற தன்னுடைய கூட இருக்கிற சகோதரர்களை பார்த்து குறைகளை பேசிக்கொண்டு அவர்களை குற்றம் பிடித்துக் கொண்டு என்ன பண்றாருன்னா குறை சாற்றி கொண்டே இருக்கிறார். அதனை வாசித்தோம் என்றால், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினானாம். ஹல்லேலூயா. இந்த மனிதன் ஜெபம் பண்ணும் பொழுது அதுல ஒரு தாழ்மை என்பது இல்லை. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு தாழ்மையுள்ள ஒரு சிந்தனையோடு நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால்தான் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நமக்கு அற்புதங்களை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்ம தாழ்மைப்படணும். எங்க தாழ்மைப்படணும்? போயிட்டு மனிதர்களுக்கு முன்பாக அதிகாரிகளுக்கு முன்பாக போயிட்டு நான் உங்ககிட்ட தாழ்மையோடு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் தாழ்மைப்பட்டு நிற்பது கிடையாது. தேவ சமூகத்துல ஒருவன் யார் தன்னை தாழ்த்துக்கிறானோ அவனை தான் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த மனிதனுக்கு தேவ சமூகத்துல தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும் என்ற என்ன இல்லை. நானும் ஜெபிப்பேன், நானும் ஆலயத்திற்கு போவேன், நானும் ஆலயத்தில் நான் என்ன பண்றேன், கர்த்தருடைய வேலையை செய்து அவருக்கு தசம பாகம் கொடுக்கிறேன், நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு நாளும் நான் நீதியா தான் நடக்கிறேன் என்பதை அந்த மனிதன் தனக்குள்ளேயே சிந்தித்து கொண்டு தனக்குள்ளேயே பெருமை பாராட்டி கொண்டு ஆலயத்தில் வந்து இப்படியாக நின்று காணப்பட்டு கொண்டிருந்தான். இந்த வேலையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற நீங்கள் எந்த நினைவுகளோடு வந்து கொண்டிருக்கிறீங்க? அவர் பெரியவர், பெரியவருக்கு முன்பாக எப்படி நாம் போய் நிற்க வேண்டும், ஒரு தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அதிகாரிகளுக்கு முன்பாக நாம் போறோம், அந்த இடத்துல நிற்கும் பொழுது ஒரு தாழ்மையுள்ள ஒரு சிந்தனையோடு போய் நிற்போம். அந்த அதிகாரி பக்கத்துல போய் நிற்பதற்கு கூட தயங்கி என்ன பண்ணுவோம்னா பேசுவோம், நிற்போம். இப்படி காணப்படக்கூடிய நாம் ஒரு மனுஷனுக்கே இப்பேற்பட்ட ஒரு கணத்தை செலுத்துகிறோம் என்று சொன்னால் நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால் சர்வ வல்லமை இல்லவர், அவர் சகலத்தையும் படைத்தவர், அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கக்கூடிய தேவன் என்று அறிந்து கொண்ட நாம் எந்த நினைவுகளோடு கர்த்தரின் ஆலயத்திற்கு போக வேண்டும்? அங்க போறோம்னு சொன்னா நம்முடைய நினைவு எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும்? மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு இருக்க கூடாது. அந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததுனால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று இந்த மனிதன் சொல்லுகிறார். அந்த ஆயக்காரன் என்ன பண்றான்னு சொன்னா தேவ சமூகத்துல வந்து தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு மனுஷனாக காணப்பட்டார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த பரிசேயன் ஜெபிக்கும் பொழுது அவர் ஸ்தோத்திரங்களை எப்படி ஏறெடுக்கிறாரா, இவனை போல நான் இல்லாததுனால நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மற்றவர்களை குறை சொல்லி ஆலயத்திற்கு போனோம் என்று சொன்னால் யாரை நாம் ஆராதிக்க போகிறோமோ அவரை உயர்த்த வேண்டும். மற்றவர்களை குற்றம் பிடித்தோ குறைகளை கண்டுபிடித்துக் கொண்டோ இப்பேற்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்வில் நாம் செய்யவே கூடாது. ஏன்னு சொன்னா இந்த தேவன் ஆலயத்தை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தையும் தேவன் நோக்கி பார்த்து கொண்டிருக்க இருதயத்துக்குள்ளாக எப்பேற்பட்ட சிந்தனை காணப்பட்டு கொண்டிருக்கிறது, அதுல இருந்து எப்பேற்பட்ட வார்த்தைகள் புறப்பட்டு கொண்டிருக்கிறது, எப்படி கர்த்தரை கனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை தேவன் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். அவர் உள்ளத்தின் ஆழங்களை அறிகிற தேவன், இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிற தேவன். இந்த வேளையில் இந்த பரிசேயன் தனக்குள்ளாக ஒரு பெருமையான நினைவுகளோடு மேட்டுமையான சிந்தையோடு தேவ சமூகத்துல வந்து நின்று ஜெபித்தானுங்க. இப்பேற்பட்ட நினைவுகளோடு யாராச்சும் ஆலயத்திற்குள்ளாக வந்திருக்கிறீங்களா? நான் கூட தேவனுக்குன்னு சொல்லிட்டு தசம பாகங்களை கொடுக்கிறேன், நான் கர்த்தருக்கென்று நான் என்ன பண்றேன், ஒழுங்கா நடக்கிற, உத்தமமா நடக்கிற, பிரியமான காரியங்களை நான் என்ன பண்றேன், செய்து வருகிறேன், நீதியா வாழற, நியாயமா வாழற, பிறருக்கு தர்மம் செய்யற, கொடுக்க வேண்டிய காரியத்தை எல்லாம் நான் என்ன பண்றேன், முறையான விதத்துல கொடுத்து தீர்க்கிறேன் என்று சொல்லி பெருமையோடு பெருமையான நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த வேளையில ஒரு தாழ்மையை தரித்துக் கொள்ளும்படியாக தேவனிடத்துல கேளுங்க. தாழ்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். மேட்டிமை சிந்தனை உள்ளவர்களை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறாரும். இந்த வேளையில கூட எனக்குள்ளாக இப்பேற்பட்ட மேட்டிமை சிந்தை உண்டாக கூடாது ஆண்டவரே, என் எண்ணங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளாக ஆளுக செய்யட்டும் என்று யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அவர்களுக்குள்ளாக தேவ சிந்தையானது இப்பொழுதே உண்டாகும். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த பர்சனை போல ஆண்டவரே நான் இருக்கக்கூடாதுப்பா. யாரை போல இருக்கணும்? நம்ம வாசிக்கலாம் லூக்காவின் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே
பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். ஹல்லேலூயா. பாவியாகிய என்மேல கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். இந்த ஆயக்காரர் தன் கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுக்க கூட துணியாமல், ஒரு தைரியமே இல்ல தேவ சமூகத்தில், ஐயோ நான் பாவியாய் காணப்படுறேனே, நான் தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி இந்த மனிதன் என்ன பண்றாரு, தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து என்ன பண்றாருன்னா ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இவன் அல்ல அவனே நீதிமானாக்கப்பட்டவனாக கடந்து சென்றான் என்று சொல்லி நம்ம 14வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால் கூட, அவன் அல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில தன்னை யார் உயர்த்தி கொள்ளுகிறார்களோ அவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். தேவனுடைய பார்வையில தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யும், ஆண்டவரே எனக்கு நீதி செய்யும், எனக்கு ஆண்டவரே நன்மை செய்யும் என்று சொல்லி யாரெல்லாம் நான் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார், நன்மை செய்வார். அவர்களை தேவன் அறிந்து கொள்வார். கர்த்தர் பெரியவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்ப்பார். அவர்களை நோக்கி பார்த்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் தாழ்த்தி தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் உங்களை நோக்கி பார்ப்பார். நான் வந்துட்டேன், கரெக்டான விதத்துல செயல்படுறேன்ற பெருமையான நினைவுகளோடு இராதீங்க. தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக வரும் பொழுது தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல கூட நம்ம வாசிச்சோன்னு சொன்னா கூட 30 அதிகாரத்துல 11வது வசனத்துல, ஆசேரிலோ செபுலோனிலோ மனசேயின் கோத்திரத்திலும் இருந்து சிலர் மனத்தாழ்மை உள்ளவர்களாகி தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக வந்தாங்க, எருசலேமுக்குள்ளாக வந்தாங்க. ஏன் சொன்னா, இந்த எருசலேமில் நான் தாழ்மைப்பட்டு ஜெபித்தேன் என்று சொன்னால் என்னை கண்ணோக்கி பார்க்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். என்னை அவர் உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே அவர் கொடுப்பார் என்று சொல்லி இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கடா, தாழ்மைப்பட்டவர்களாக எருசலேமுக்குள்ளாக வந்தார்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அந்த ஜனங்கள் கர்த்தரை துதிக்கக்கூடியவர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பாருங்க. எங்க பார்ப்பாரு? ஆலயத்திற்குள்ளாக வந்து உங்களை தாழ்த்தும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் பெரியவர். பெரியவர் உங்களை பார்க்கணும் சொன்னா நீங்க தாழ்மைப்பட்டே ஆக வேண்டும். அதனால தான் யோவான் சொல்லுகிறாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி. அவர் பெரியவர், ஆகையினால அவர் பெரியவராக இருந்து காணப்பட வேண்டும். நான் சிரமப்படணும், நான் தாழ்த்தப்படணும். அப்படி தன்னை தாழ்த்தும் பொழுதுதான் நம்மோடு கர்த்தர் இருந்து பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்க எப்பேற்பட்ட அதிகாரியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வேலை ஸ்தலங்கள்ல வேலைகளை செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டாலும் நீங்க தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. உங்களுடைய வாழ்வில் தேவன் நிச்சயமாகவே உயர்வை கொடுத்து ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், கனப்படுத்துவார். நம்ம எடுத்து நம்ம வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 53ஆம் அதிகாரத்துல 2வது வசனம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறாராம். எப்படி பார்க்கிறார்? அவர் பெரியவராய் இருக்கிறதுனால அவர் கண்ணோக்கி பார்த்து உணர்வுள்ள ஜனத்திற்கு தன்னை எப்படியாக தேவ சமூகத்துல தாழ்த்தி கொள்ள வேண்டும், எப்படியாக தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட வேண்டும், எப்படியாக தேவனை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி உணர்வோடு கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களை, உணர்வோடு ஜெபிக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட இந்த பரிசேயன் தான் செய்த நீதி, தான் செய்த காரியங்கள், தன்னை ஒரு பெருமையாக எண்ணிக்கொண்டது நிமித்தமாக தேவனுடைய பார்வையில அந்த மனுஷன் எப்பேற்பட்டவராக இருந்தார்னு சொன்னா தூரமான ஒரு மனுஷனாக இருந்தார். இந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினார், ஜெபம் பண்ணார், பாவியாகிய என் மேல கிருபையாயிரும் என்று சொல்லி தாழ்த்தின பொழுது தேவன் சொல்றாரு, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக கடந்து சென்றான் என்று சொல்லி. யாரெல்லாம் தேவ சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறீர்களோ உங்களை தேவன் நீதிமான்களாக பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்வில தேவன் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. உயர்வு என்பது உங்களுக்கு நிச்சயம். உணர்வோடு கர்த்தரை தேடி பாருங்க, தேவன் உங்களை உற்று நோக்கி பார்ப்பது நிச்சயம். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய இருதயத்திற்குள்ளாக காணப்படுகிற மேட்டுமையான காரியங்கள், அவதூறான எண்ணங்கள், கசப்பான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான பகை உணர்வுகள், இப்பேற்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்மை விட்டு அகற்றி கொள்ள வேண்டும். அப்படி அகற்றி கொண்டோம் என்று சொன்னால் தேவன் அவருடைய பார்வையில நம்மை நீதிமான்களாக பார்ப்பார். நீதிமானை கர்த்தர் அறிகிறவர். அவர் பெரியவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்ப்பார். இப்படி தாழ்மைப்பட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும்
ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிமனசிக்கின்ற நல்ல கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே தேவ சமூகத்துல காத்திருந்து தன்னை தாழ்த்தி கொள்ள ஆண்டவரே அர்ப்பணித்தார்களோ எல்லாரையும் தேவ நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உணர்வுள்ள ஒரு ஜனமாய் மாறிக்கொள்ளட்டும் ஆண்டவரே, தாழ்மைப்பட்டவர்களாய் மாறிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்னு சொன்ன வேத வசனத்தின்படியாக தேவன் நீர் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி. தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.